ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்காஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ரெஜிஸ்டரில் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு நம்ம மெஷரபிள் எலிமெண்ட்ஸ் படி, அதாவது செக்லிஸ்ட் நம்ம படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. செக்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மெஷரபிள் எலிமெண்ட்ஸில் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் கேட்குறாங்க அதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரெஃபரல் ரெஜிஸ்டர், ஆன்டினேட்டல் ரெஃபரல் ரெஜிஸ்டர் A1.2ல் பார்த்தீங்கன்னா இன்ஃபேண்ட் ரெஃபரல் ரெஜிஸ்டர், ஜென்ரல் ரெஃபரல் ரெஜிஸ்டர் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ரெஃபரல் ரெஜிஸ்டர். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரே ரெஜிஸ்டராகவும் போட்டுக்கலாம். ஆனால் ஜென்ரல் ரெஃபரல் ரெஜிஸ்டர் தனியாகவும் இன்ஃபேண்ட் அண்டு ஏஎன்சி ரெஜிஸ்டர் தனியாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷயம். பட் மெஷரபிள் எலிமெண்ட்ஸ் படி நம்மக்கிட்ட இந்த ரெஜிஸ்டர்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு வரவங்க என்காஸ் அசஸர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெஜிஸ்டர் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வயா சிபிஇ ரீப்ராடக்டிவ் டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஸ்க்ரீனிங்கு, அதோட ரெஃபரல் ரெஜிஸ்டர் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெக்டர் பார்ன் டிசீஸு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, A1.1 ஏல என்ன இருக்குது, பியில் என்ன இருக்குது, சியில் என்ன இருக்குது. ஸோ அந்த சீரீஸ் படி நம்ம ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்க கேட்க நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ அந்த ரெஃபரல் ரெஜிஸ்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. விஹெச்என் சிஸ்டர் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க, அந்த ரெஜிஸ்ட்ரி நம்ம காமிச்சிக்கலாம். அந்த ரெஜிஸ்டர் ப்ளஸ் நம்மக்கிட்ட நம்ம வந்துட்டு ஹைரிஸ்க் ஏஎன்சி பார்த்துருப்போம். ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்ம வச்சுக்கலாம். கம்பைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் வெக்டர், ஸோ அது ரிலேட்டாக நம்ம ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நேஷ்னல் வெக்டர் பார்ன் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமுக்கு A1.5 வரக்கூடிய மெஷர்மெண்ட் எலிமெண்ட்ஸ் படி அதுக்கு தேவையான ரெஜிஸ்டர் நம்ம வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா A1.5ல் இன்வெஸ்டிகேஷன் லேப் ஆல்ரெடி நம்ம லேப் ரெஜிஸ்டர் வச்சுருப்போம். 14 டெஸ்ட்டையும் டிஸ்பிளே பண்ணி நேம், ஏஜ், ஓபி நம்பர் போட்டுட்டு அந்த டெஸ்ட்டு நம்ம யாருக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிவிட்டு இந்த 14 டெஸ்ட்டோட கன்சல்டேஷன் அந்த டேயோட எண்டில் போட்டு அந்த லேப் ரெஜிஸ்டரும் அந்த டேட் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெப்ரஸி கேசஸ் நம்ம ஏதாவது ரெஃபரல் பண்ணியிருந்தோன்னா இது ஜென்ரல் ரெஃபரல் ரெஜிஸ்டர் நம்ம காமிச்சிக்கலாம். இருந்தாலும் ஜஸ்ட் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஆர்டி ட்ரக்ஸு நம்மளோட ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் ஏதாவது ஒரு கிளையண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ட்ரக்ஸ் ஃபாலோ பண்ணுற பேஷண்ட்ஸோட ரெஜிஸ்டர் இதை வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைனர் எலமெண்ட்ஸ் ரெஜிஸ்டர். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் பார்க்கக்கூடிய ஓபி ரெஜிஸ்டர் தான் மைனர் எலமெண்ட் ரெஜிஸ்டர். ஸோ அந்த மைனர் எலமெண்ட் ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வச்சுக்கணும். இப்போ ஏபி போர்ட்டில் நம்ம ஒரு நம்பருக்கு போடுவோம், நம்ம நோட்டில் ஒரு நம்பர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏபி போர்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அது கரெக்டாக டிஸ்பிளே ஆக இருக்கணும். சப்போஸ் ஏதாவது ரேண்டமாக எடுத்து வெரிஃபை பண்ணும்போது அது கம்பல்சரி ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், சிஏ, அப்புறம் டயபெட்டிக், அதோட ஸ்க்ரீனிங் ஃபாலோஅப் ரெஜிஸ்டர் நம்ம அந்த இடத்துல வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான், இந்த மாதிரி நிறைய ரெஜிஸ்டர் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேஷண்ட் சப்போர்ட் குரூப் ரெஜிஸ்டர் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணி வச்சுருப்போம். எந்த டேட்டில் பண்ணுறோம், இந்த இடத்துல பண்ணுறோம், எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அதில் லீடர் செலக்ட் பண்ணி வச்சுருப்போம், அவங்களோட சிக்னேச்சர் எல்லாமே வாங்கி வச்சுருப்போம். ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மேண்டேட்டரி ரெஜிஸ்டர் வந்து இம்பார்ட்டண்டான நேஷ்னல் அசஸ்மெண்ட்டில் கம்பல்சரி இம்பார்ட்டண்டாக ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய 7 மேண்டேட்டரி ரெஜிஸ்டர். அதில் வரக்கூடிய ரெஜிஸ்டரில் இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டருக்கு பார்த்திங்களா அது கம்பல்சரி இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் நம்ம வெளியில் வச்சுருப்போம். அந்த பாக்ஸில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அதில் எழுதி போடுறாங்க. அதை நம்ம வீக்லி ஆர் மந்த்லி இல்லைனா எந்த டேட்டில் அதாவது நமக்கு வந்துட்டு வியூவாக தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த பாக்ஸ்க்குள்ளே லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிகிற மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ லெட்டர் இருக்கும்போது கீ எடுத்து ஓப்பன் பண்ணி நம்மளோட பிஎஸ்சிஎம்ஓ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கக்கிட்ட வெரிஃபை பண்ணி அதுக்கு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இசஞ்சீனி கால்ஸ், என்சிடி போர்ட்டலில் என்னென்ன ரிப்போர்ட்ஸ்லாம் போடுறோம், மந்த்லி அப்டேஷன் என்ன ரிப்போர்ட் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஜிஸ்டர் நம்ம கம்பல்சரி இருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெஷரபிள் எலிமெண்ட்ஸு சியில் வருது. பியில் ஃபுல்லாமே பேஷண்ட்ஸோட ரைட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் அதில் போடுறோம். மற்றது எல்லாமே ஐஇசி நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா C2.1ல் அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர். நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கோமோ அவ்வளோ மெம்பர்ஸ்க்கு தேவையான அட்டண்டன்ஸு நம்ம டெய்லி மென்ஷன் பண்ணியிருப்போம், அதை அப்டேட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் ரெஜிஸ்டர்னால் வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு இப்போ ஒரு ட்ரைனிங் போடுறாங்க, இப்போ நாமக்கல் ஆகட்டும், சேலம் ஆகட்டும், ஃபஸ்ட்டு இனிஷியலாக 4 மந்த் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கான ஆர்டர் காப்பி இருக்கும். அது ரிலேட்டடாக சப்போஸ் இந்த இடத்துல இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ரெஜிஸ்டர் வந்துட்டு ஃபாலோ பண்ணி நம்ம பிஎஸ்சிஎம்ஓ ஆர் மெடிக்கல் ஆஃபீஸர் நம்ம சைன் வாங்கிட்டு அந்த ரெஜிஸ்டர் ஃபுல்லாக இப்போ வரைக்கும் என்னென்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கோமோ ஆர்டர் காப்பி இருக்கோ அதை ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ரெஜிஸ்டரில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரக் ஸ்டாக் ரிஜிஸ்டர், நம்மளோட எத்தனை ட்ரக்ஸ் இருக்குது சார் அந்த ஸ்டாக் சப்ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கோம் அந்த ரிஜிஸ்டர் இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா லேப் ஸ்டாக் ரிஜிஸ்டர், இப்போ லேபில் நம்ம நிறைய திங்ஸ் வாங்கியிருப்போம், லேண்ட்செட்டு, குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்பு, யூரின் அல்புமின் ஸ்ட்ரிப்பு. ஸோ என்னென்ன ஸ்பூட்டம் கப்பு இதெல்லாம் வாங்கியிருக்கோம், அதில் எவ்வளோ நமக்கு குறைஞ்சிருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற லேப் ஸ்டாக் ரிஜிஸ்டர் வச்சுருக்கணும். அப்புறம் லாண்ட்ரி ரிஜிஸ்டர், நம்மக்கிட்ட எத்தனை லினன்ஸ் இருக்குது சார் அந்த அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாஸ் கமிட்டி ரிசொல்யூஷன் ரிஜிஸ்டர், நம்ம ஜாஸ் மந்த்லி ஏபி போர்ட்டலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மந்த்லிக்கு தேவையான ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணி அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் விஹெச்டபிள்யூஎஸ்சி அன்டைட் ரிசொல்யூஷன் ரிஜிஸ்டர், அந்த ரிஜிஸ்டர் நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் எல்லாமேவோ இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க கேட்க நம்ம அந்த ரெஜிஸ்டர்லாம் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா நம்ம தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். 1 2 3 நம்பர்ஸ் போட்டாலும் ஓகே தான். ஸோ இந்தந்த ரெஜிஸ்டர் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த காலம்ஸ் பார்த்தோன்னா நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரிவ்யூ ரிஜிஸ்டர், இப்போ நம்மளோட ஹெச்டபிள்யூஸில் 4 பேர் இருப்போம். ஹீல்ஸ் ஏரியா வந்துச்சுன்னா ஆஷா எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. ஸோ எம்எல்ஹெச்பி, விஹெச்என், தென் ஹெச்ஐ, டபிள்யூஹெச்வி இவங்களுக்கு ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருப்போம் நம்ம மந்த்லி. அந்த ரிவ்யூ மீட்டிங்க்கான ரிஜிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்கணும். பேஷண்ட் சப்போர்ட் குரூப் ரிஜிஸ்டர் சேம் அதே தான். மெஷரபிள் எலிமெண்ட்ஸில் ஏலையும் 1.14 வந்துச்சு, இங்கே டிலையும் 5.2 வருது. யோகா ரிஜிஸ்டர், நம்ம யோகா ரிஜிஸ்டர் தனியாக போட்டிருக்குமான்னு தெரியல. ஒரு சில பேர் யோகா ரிஜிஸ்டர்னு போட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ரிஜிஸ்டர்னு ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம வரையக்கூடிய ஏஎன்சி பேஷண்ட்ஸு, குழந்தைகளாகட்டும், ஸ்கூல் ஹெல்த் ப்ரோக்ராம் எல்லாத்துலேயும் நம்ம யோகாலாம் ஆக்டிவிட்டீஸ் சொல்லி கொடுத்துருப்போம். அந்த ரிஜிஸ்டரை வந்து நம்ம கம்பேர் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா E1.2ல் ஃபேமிலி ரிஜிஸ்டர் வித் இந்த சீரியல் யூனிக் நம்பரோட இருக்கிற மாதிரி, இல்லைன்னா ஆபா நம்பரு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பிஹெச்ஆர் நம்பர் முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ அந்த ரெஜிஸ்டர் வந்து ஃபாலோஅப் ஆகிருக்குதா, அப்டேட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா E3.1ல் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் ரிஜிஸ்டர், நம்மக்கிட்ட இருக்கிறது மேக்ஸிமம் கிட்டு தான் வருது. ஸோ ஒரு சில இதுக்கு வந்துட்டு லேபில் வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரிஜிஸ்டருக்கான ரிஜிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட இருக்கான்னு ஜஸ்ட் பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கன்சல்டிங் ரிஜிஸ்டர், கவுன்சிலிங் ரிஜிஸ்டர், பிஎன் மதருக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுத்துருப்போம். ஸோ பிஎன் மதருக்கு மாத்திரம் இல்லை, ஏஎன்சி கேஸு, அப்புறம் என்சிடி கேசஸ்ஸு, கம்யூனிகபிள் டிசீஸ், இது எல்லா கேஸுக்குமே நம்ம ஒரு சில கவுன்சிலிங்ஸ் தான் கொடுப்போம். இல்லைனா கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் ஜஸ்ட் மார்க் பண்ணி பிஎன் நம்ம கொடுத்துருவோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் ரெக்கார்டு ரிஜிஸ்டர், இது வந்து நேஷ்னல் அசஸ்மெண்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக நம்மக்கிட்ட கேட்ட ரெஜிஸ்டர். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த்து ரெக்கார்ட்னா நம்மளுடைய இப்போ 4 மெம்பர்ஸ் ஆர் 5 மெம்பர்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா அவங்களோட நேமு, ஏஜு, அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா, ப்ரெசன்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கா, அப்புறம் அவங்களோட பிஎம்ஐ என்ன, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேக்சின்ஸ், நம்ம என்னென்ன வேக்சின்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம், டிடி போட்டிருப்போம், ஹெப்படைட்டிஸ் போட்டிருப்போம். ஸோ அதுக்கான அப்டேஷன் எல்லாமே அந்த ரெஜிஸ்டரில் இருக்கணும். நம்ம இயர்லி ஒன்ஸு கம்பல்சரி செக் பண்ணியிருக்கணும். ஸோ அது ரிலேட்டட் இருக்கக்கூடியது தான் ஹெல்த் ரெக்கார்டு ரிஜிஸ்டர். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீடில் ஸ்டிக் இன்ஜுரி ரிஜிஸ்டர், நமக்கு ஏதாவது அதாவது நமக்கு நீடில் ஸ்டிக் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன இது பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ரிஜிஸ்டர் கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 7 மேண்டேட்டரி ரிஜிஸ்டரில் பார்த்திங்கன்னா இந்த பயோமெடிக்கல் ரிஜிஸ்டர் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்று. ஸோ இதுக்கு நமக்கு மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கோமா, குவாலிட்டி மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கோமா, ரிவ்யூ மீட்டிங் நடத்திருக்கோமா அப்படிங்கிறதுக்கான அடுத்த ரிஜிஸ்டர். அப்புறம் G2.1ல் இண்டிகேட்டர்ஸ், நம்ம இண்டிகேட்டர்ஸ் போடுவோம். இன்கோர்ஸ் வரங்கனாலே லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் போடுவோம். மந்த்லி இண்டிகேட்டர் போட்டு வச்சுக்கணும். அதுக்கு கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர் ரெஜிஸ்டர்லாம் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கோமா, அது இல்லாமல் அப்டேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த கேபி இண்டிகேட்டர் வந்து நம்ம எப்படி போடணுங்க அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்காக போடுறேன். ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த ரிஜிஸ்டர்லாம் ஓரளவு நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருந்தாலே போதுமானது. ஒரு சில ரெஜிஸ்டர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும், இல்லைனா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ரெஜிஸ்டர்ன்றதுக்காக வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுப்போம். ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காயக்கல்பா என்கோஸ் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஸ்கோர் ரிஜிஸ்டர், காயக்கல்பா ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே என்ன ஸ்கோர் போட்டிருக்குமோ அந்த ஸ்கோர் ரெஜிஸ்டர் வந்து நம்ம வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா AEFI ரிஜிஸ்டர், AEFIனா அட்வர்ஸ் ஈவெண்ட் ஃபாலோயிங் இம்யூனைசேஷன், அதாவது நம்ம இம்யூனைசேஷன் கொடுக்கும்போது பேஷண்ட்டுக்கு ஏதாவது அட்வர்ஸ் எஃபெக்ட் நடந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே ரிஜிஸ்டரை ஃபாலோ பண்ணியிருக்கணும்.
அதை வந்துட்டு ஒரு நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க விஹெச்என் சிஸ்டர். ஸோ அதில் வந்துட்டு பெயின் இருக்கா, சிவியராக, சீரியஸாக அப்படிங்கிற மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக அவங்க வந்து மார்க் பண்ணியிருக்காங்களா, ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் ரெஜிஸ்டர், அந்த ஒரு ரெஜிஸ்டர் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கலிப்ரேஷன் ரெஜிஸ்டர், நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேயிங் மிஷின் ஆகட்டும், பிபி அப்பாரட்டஸ், இது எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக கலிப்ரேஷன் பண்ணியிருக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டாமினேஷன் ரெஜிஸ்டர். கண்டாமினேஷன் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பாலிசியே இருக்குது. ஸோ அந்த பாலிசி படி கண்டாமினேஷன் பண்ணி அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நம்ம வச்சுருக்குறோமா. இப்போ ஏதாவது ஒரு பொருள் கண்டம்லாம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த வவுச்சரு, அந்த பில் எல்லாமே நம்மக்கிட்ட ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது தாங்க டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரெஜிஸ்டரும். ஸோ கலர் கோடிங் போட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. இதே போல் நம்ம ஒரு கலர் கோடிங் போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம ஒரு பீரோவில் நம்ம ரெஜிஸ்டர் எல்லாமே வச்சுருப்போம். அந்த பீரோவில் அந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணி வச்சோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம விசிட் வரும்போதும் சரி, இல்லைனா அசஸ்மெண்ட் வரும்போதும் சரி, எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோன்னா ஒரு நீட்டாகவும் இருக்கும். நமக்கு டக்குன்னு எடுத்து எழுதுறதுக்கு இந்த ரெஜிஸ்டர்லாம் பார்த்துருக்கோமா நம்ம தேட வந்த அந்த டைமில் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். இந்த மாதிரி லேட்டஸ்டான வீடியோக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.